இதோ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க தேவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் 2:5 வாசிக்கிற பிரகாரம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்க கடவதாக. அவர் சிலுவையில் கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறின அந்த தயவு, அந்த உருக்கம் நம் வாழ்விலும் நாம் இந்த நாளிலும் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதைப் போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் அடிசுவடுகளைப் போல அதன்படி நடந்தார். அவருக்கு நியமித்த ஓட்டத்தில் அவர் பொறுமையாக செயல்பட்டார். அந்த பரம பொருளின் பந்தய பொருளுக்காக அவர் உண்டான எல்லாவற்றையும் அவர் நஷ்டம் என்று கருதினார். அதற்காகத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேலாக அதிக முறை நம் பவுல் அப்போஸ்தலனை அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். என் அன்பு தேவச்சனங்களே, இந்த நாளிலும் கூட அந்த மன்னிக்கும் தன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் முன்மாதிரியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதாவது, சவுல் ராஜா முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகின்ற அந்த நேரத்தில் கூடியிருந்த மக்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், ஆனாலும் பேலியர்களின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவனைப் போல் இருந்தான். என் அன்பு ஜெனங்களே, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது உங்களை அசட்டை பண்ணவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அதை காது கேளாதவர்களைப் போல் நாம் இருந்து விட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்காக பேசுவார். பதில் பேசுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். இவராக இருந்த அந்த சவுல் ராஜா பிற்பாடு நமக்கு தெரியும், தாவீது ராஜா கோலியாத்தை வீழ்த்தின பொழுது மக்கள், ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை 18:7 நான் வாசிக்கிற பொழுது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறையாயிருக்கிறது என்று சொல்லி அவன் விசனம் அடைகிறான், ஆத்திரம் அடைகிறான். என் அன்பு ஜெப பிள்ளைகளே, இதே சவுல் தான் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது பேலியான் மக்கள் தன்னை அசட்ட பண்ணும்போது அவன் காது கேளவனாக சென்றான். ஆனால் இப்பொழுது தன்மை குறித்து தம்முடைய கர்த்தர் தம் சாணத்தை உயர்த்தி வைக்கின்ற பொழுது அவன் தாவீதை குறித்து சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்டதினால் அவனுக்குள்ளாக அந்த அசுத்த ஆவி கிரியை செய்தது. என் அன்பு சிவச்சனமே, மற்றவர்கள் இவ்வாறு குறை சொல்லிவிட்டார்கள், மற்ற நம்மை தூட்சிக்கிறார்கள் என்று நாம் கர்த்தரிடத்தில் தான் செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்கள் குறித்த அந்த காதுகை கேட்காது போல் நாம் செல்ல வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அதே இந்த அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், நாட்கள் கடந்து சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீது ராஜா செல்கிறார். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதை நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தாவீது ராஜா பகூரின் மட்டும் வந்தபொழுது, இதோ சவுல் வீட்டார் வம்சத்தாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமையே என்னும் பேரு உள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகலவித பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவின் சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தார்கள். சீமாய் அவனை தூஷித்து, அதாவது சீமாய் தாவீது ராஜாவை தூஷித்து, இரத்த பிரியனே,
பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று இவ்வாறாக சொல்கிறான். அப்போது கூட இருந்த படைத்தளபதிகள், ஒரு மன்னனையே நீ இவ்வாறு பேசுகிறாய, கொடுங்கள், அவன் தலையை நான் சீவிட்டு வருகிறேன் என்று சொல்லும்போது, அவன் தலையை நான் துண்டித்து விடுகிறேன் என்று சொல்லும்போது, தாவீது ராஜா பொறுமையாக வேண்டாம் அல்லேலூயா என்று சொன்னான். ஆனால் அதன் சம்பவம் என்ன என்று தெரியுமா? கர்த்தர் எனக்காக பார்த்துக்கோ. அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தரே அவனை தூஷிக்க அனுமதித்திருக்கும் போது நான் அவனை என்ன செய்வது? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்னபொழுது, அதே சிமாயு 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில், அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு அக்கறையிலே வந்தது. அப்போது கேராவின் குமாரனாகிய சிமாயி யோர்தான் கடந்து போகிற ராஜாவுக்கு முன்னாக தாழ விழுந்து அல்லேலூயா. இதே சம்பவம் மன்னித்து விட்டதால் ஒரு சம்பவத்தில் சிமாயு தாவீது ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த போட்டில் தாவீதுராவை அழைத்து செல்கின்றான். என் அன்பு ஜனங்களே, நாம் எவ்வாறு ஒரு மனுஷனை நாம் மன்னிக்கின்றோமோ அவனையே கர்த்தர் உதவிக்கு ஆயத்தமான வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 15:7 நினைக்கிறேன், 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்ரு கூட சமாதானமாகும்படி அவர் செய்வார். அல்லேலூயா. என் அன்பு ஜனங்களே, இது மட்டுமல்ல, நம்ம புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கின்றார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த அனுபவம் அந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. தாவீதைப் போல கர்த்தரே தூஷிக்க அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. ஏனால் நியாயத்தீர்ப்பு பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அவர்களுக்காக உபத்திரப்படுவதற்காக துன்பப்படுதல் ஜெபிக்க மாத்திரமே வேண்டும் தவிர அவர்களை குறை சொல்வதோ மற்ற எந்த காரியத்தையும் தேவனிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் மௌனமாய் இருப்பதே சிறந்தது. அவர் பாதத்தில் விழுங்கள், கண்ணீர் விடுங்கள். ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் எனக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள். ஏனென்றால் ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தினமே இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நாம் சிலவற்றை நாம் சிந்தனைக்குள் கடந்து வராத வரைக்கும் அது நன்மையாக முடியும். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதப்படி நாம் இறக்கி வைத்து விட வேண்டும். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் வாருங்க. யாராவது உங்களை மனப்படைப்பு ஆகிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவரை ரட்சிப்பார். அவர்களே உங்களுக்கு உதவியாக, அவர்களே உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்ற கர்த்தரால் முடியும். ஜெபம் செய்வோமோ? எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு வாழ எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் நான் யுத்தத்துக்கு செல்லலாமா என்று கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கேட்டு நடக்க பழகினதைப் போல நாங்களும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கின்றேன். இம்மட்டுமாய் ஜெபத்தை ஏறெடுத்துமைக்க நன்றி. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.